திரு சுமந்த், திமுக விசஸ் டிவிகே அப்படின்ற ஒரு ஃபார்முலா போடுறாங்க. இந்த ஃபார்முலாவுக்கு ஒரு பின்னணி இல்லாமல் இருக்குமா? சும்மா வெறுமனே கோஷமாக சொன்னால் அது எந்த அளவுக்கு பலிக்கும்? அதை தாண்டி ஏதாவது ஒரு கணக்கீடுகள் தாவேக்காவுக்கு இருக்கும்ல? இல்ல அவர் ஏற்கனவே அந்த மாநாட்டுல எங்கள் தலைமையை ஏற்று வர்ற கட்சிகளோட நாங்க கூட்டணி வைப்போம்னு அறிவிச்சிருந்தார் இல்லையா? அதனுடைய நீட்சியாகத்தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கணும். ஸோ அவர் இன்னும் மற்ற அதிமுக போன்ற கட்சிகளோட கூட்டணி வைக்கிற மனநிலையில இல்ல. அதன் காரணமாகத்தான் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, மற்ற கட்சிகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு கூட்டணி அமைக்கக்கூடிய சூழலை பற்றி பேச தொடங்கி விட்டார்கள். ஸோ இவர் எந்த வழிக்கும் வரல. ஆக்சுவலா அதிமுகவோட இவர் கூட்டணி வைத்திருக்கலாம். அது இரு கட்சிகளுக்கும் வலு சேர்த்திருக்கும். ஆனால் அடுத்த வருஷம் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு ஐடியால அவர் இருப்பது போல் தெரியவில்லை. அது எங்க போய் முடியுதுங்கிறத அடுத்த ஆண்டு நமக்கு தெரியும். ஆனால் மிக முக்கியமாக தன்னுடைய தலைமையை ஏற்று திருப்பி அதான் சொல்றாரு, அறுதி பெரும்பான்மை பெறுவோம் அப்படிங்கிறாரு. ஒரு தேர்தலை கூட சந்திக்காமல் முதலமைச்சராக வேண்டும் அப்படிங்கிறது அது என்ன லாஜிக் அப்படிங்கிறது எனக்கு புரியல. பட் எனிவே உங்க எல்லோருக்கும் கட்சி தேர்தலில் போட்டியிட உரிமை இருக்கிறது. அவர் ஒரு ஒப்பீனியன் போல்ல அவங்க பண்ணியிருக்கிற லோக்கல் போலிங்ல அவங்களுக்கு 10% மேல வாக்கு கிடைக்கும்னு, அந்த 10% வந்தா கூட இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. மேபி அவர் நின்றால் அவர் நிற்கக்கூடிய இடத்தில் வெற்றி பெறலாமே தவிர அதை தாண்டி மற்றவர்கள் வெற்றி பெறக்கூடும் என்று நான் நினைக்கவில்லை. எனிஹவ் இது என்ன மோர் அண்ட் மோர் இவர் யாருடைய தூண்டுதலின் அடிப்படையில் யாருக்கு உதவ அவர் களமிறங்குகிறார் அப்படிங்கிறது புரியாத புதிய. ரெண்டு பேரும் திட்டுறாரு சார். திமுகவை எதிரி அப்படின்றாரு, பாஜகவை கொள்கை எதிரின்றாரு. அப்ப யாருக்கு உதவ முடியும்? இல்லைங்க, உங்களுடைய நோக்கம் என்ன? திமுகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும், கரெக்டா? இப்ப இவர் மத்தியில போய் போட்டியிட்டு பாஜகவை வீழ்த்துற இதுல இல்ல அவர், இல்லையா? திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று அவருடைய விருப்பம். அப்படின்னா என்ன பண்ணணும்? திமுகவை வீழ்த்தக்கூடிய எல்லா சக்திகளிலும் நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுவோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் அத முதல் தேர்தல்ல அவங்களுக்கே அந்த சக்தி இருக்குதா கூட நினைக்கலாம்ல. அப்ப let him try it out. அதான் சொல்றேன். அது அவருக்கே புரியும். 26 தேர்தல் முடிந்த பிறகு அவருக்கு புரிய வருங்க. அந்த மாதிரி இந்திய சரித்திரத்திலேயே என்.டி. ராமராவை தவிர வேறு எந்த ஒரு உதாரணமும் இல்லை. என்.டி. ராமராவுக்கு அது சாத்தியமானதற்கான காரணங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இல்ல. அதே திமுகவுடைய கொள்கைகள், அதே திமுகவுடைய ஒரு ஐகான்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்த அறிக்கை திமுக அறிக்கை தான். திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது, அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் போது கொடுத்த அறிக்கை தான். சோ அதற்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இந்த அறிக்கையை படிப்பவர் திமுகவுக்கு வாக்களிச்சிடலாமே. எனக்கு ஐ எம் நாட் ஏபிள் டு see இவர் என்ன செய்ய போகிறார் என்பதை எனக்கு இதுவரைக்கும் விளக்குறது போல் எனக்கு தோணவில்லை. ஓகே, நான் திரு ஜி.கே. நாகராஜ், திமுகவுக்கு உங்களுக்கு மறைமுக கூட்டணி இருக்கு அப்படின்றாரு. அப்ப நீங்க கட்டமைக்கக்கூடிய அந்த நேரேஷன் உடையுது இல்ல? திமுகவுக்கு எதிரான வலுவான அணி பாஜக தலைமையில் அப்படின்ற அந்த நேரேஷன் உடைக்கிறார். இல்ல அதை அப்படித்தான் தன் எதிரியா முன்னெடுத்திருக்கான முயற்சியை மேற்கொள்றாரு. அது நிச்சயமா வெற்றி பெற போறதில்லை. ஏன்னா களத்தில் நாங்க இருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, இப்ப திமுக நண்பர் சொன்னார், இது மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்காங்க. மாநில அரசு பீகார்லயே எடுத்து செல்லும் சொல்லிட்டாங்க. நீங்க இடஒதுக்கீடு தர்றப்ப அந்த எக்கனாமிக் காஸ்ட் சென்ஸ் ரேஷியோ படி கொடுத்துருக்கணும். அதுதான் செல்லாத வழியை கொடுத்தது. மற்றபடி சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு எடுக்கலாம். அதை ஒட்டி தான் தெலுங்கானா அரசு எடுத்திருக்கிறாங்க. அதனால அது முதல்ல அது தவறான கருத்து. நம்மளே எடுக்கலாம். தமிழக அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம்.
எடுக்கலாம். இல்ல படிச்சு வந்து பேசுங்க நண்பர், சும்மா குறுக்கிடாதீங்க. சப்ஜெக்ட் தெரியாம பேசிட்டு சப்ஜெக்டோட பேசுங்க. கேள்வி முடிச்சு சுருக்கமா சொல்லுங்க. மதிவாணன் சும்மா நாகராஜ் கத்தாதீங்க, சும்மா சப்ஜெக்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. ஒரே நிமிஷம் தெளிவுபடுத்திட்டு வாங்க. சும்மா நைனேன்னு பேசிட்டு சார் ஒரு நிமிஷம் இருங்க, உள்வாங்கிட்டு பேசுங்க. நாகராஜ் ஒரே நிமிஷம், நான் பேசி முடிச்சதுல அவர் பேச சொல்லுங்க. பேச முடிக்க சொல்லுங்க. அவர் குறுக்கிடலாம் சொல்றாரு. நாகராஜ் நீங்க சேர்த்து போய் சொல்லுங்க. நீங்க ஏங்க எடுக்க மாட்டீங்க? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு நீங்க எடுக்க மாட்டீங்க? மத்திய அரசு எடுக்கலாம் கேக்குறாரு. இது மாதிரி ஆளை கூட்டு உட்கார வச்சீங்கன்னா எப்படி பதில் சொல்றது? இல்ல இந்த மாதிரி ஆளு இல்ல சார். ஒரு நிமிஷம் நீங்களும் விருந்தினர் அவரும் விருந்தினர், நான் நெறி பண்றேன். ஒரே நிமிஷம், ஒரு ஆளே இது மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டே இருந்தா எப்படி பேசுறது? அவருடைய கேள்வியை நான் உள்வாங்கிட்டு நான் உங்கள்ட்ட கேக்குறேன். மத்திய அரசுக்கே அந்த அதிகாரம் இருக்கிறப்போ மத்திய அரசு எடுத்தா பிரச்சனையே இல்ல, நீங்க எடுத்துடலாமே. காஸ்ட் சர்வேவோ சென்சஸோ அதான் கேக்குறேன். ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி இதெல்லாம் மாறுபடும் சார். அது மாநில அரசுக்கு தான் தெரியும், அவங்க தான் செய்யணும். அதான் முதல்ல இருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அது மாநில அரசு எடுக்கிற முழு அதிகாரம் இருக்கிறது அவங்களுக்கு தான். அந்த அதிகாரம் மாநில சுயாட்சிங்கிறீங்களா, அதிகாரம் உங்களுக்கு தான். ஒன்று நான் சொல்றேன். ரெண்டாவது இன்னொன்னு சொன்னாரு. ரெண்டாவது தமிழ்நாடு உகந்த மாநிலம் தொழில் துறைக்கிறார். இன்றைக்கு 9700 கோடி கேரியர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இங்கிருந்து ஆந்திரா போயிருக்காங்க. இங்க செய்ய முடியல, தொழில் உட்கட்டை வசதி இல்ல அப்படிங்கிற காரணத்துக்காக இங்க இருந்து ஷிஃப்ட் ஆயிருக்கிறாங்க. அதனால நீங்க ரொம்ப பெருமையா தேவையற்ற தவறுகளை தான் சாக்குன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஜய் அவர்கள் கட்சியில சொன்னாங்க சாட்டை அடி இதெல்லாம் பாருங்க. நாங்க வெளிப்படையா மக்கள்கிட்ட இது தப்பு நடந்திருக்குது, இதை திமுக சரி செய்யல தொடர்கிறது, நாங்க எங்களை சாட்டையடி கொடுத்துக்கிட்டு மக்கள் கவனத்தை ஈர்க்கிறோம், இதுல மக்களுக்கு புரிய வைக்கிறோம். சரி, ரெண்டாவது நான் கேட்கிறேன் நண்பர் தாவாக்க நண்பர்கிட்ட, எங்களுடைய தலைவர் தயாரா இருக்கார். நீங்க ஒரு மேடை போட்டு அந்த மேடையில நீங்க எங்கள் கொள்கை எதிரின்னு சொல்றீங்க. என்னென்ன கொள்கையில என்னென்ன குற்றச்சாட்டு இருக்கிறது, குறைபாடு இருக்குதுன்னு நேரடி விவாதத்துக்கு பாஜக தயார். நீங்க தயவு செய்து உப்பரிய அந்த பால்கனி அரசியல் விட்டு வெளியே வாங்க. மேடை போடுவோம், மக்களை கூடுவோம், பேசுவோம். இப்ப நீங்க சொல்றீங்க நீட்டுக்கு எதிர்ப்புங்கிறீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரே குடும்பத்தில் ஏழை குழந்தைகள் விவசாய குடிகள் குடும்பத்தில் 3 பேர் டாக்டர் ஆயிருக்காங்க பிகாஸ் ஆஃப் நீட். சரிங்களா? ரெண்டாவது அணை பாதுகாப்பு மசோதா, முல்லை பெரியார் அணையை 152 உயர்த்தலாம்னு சொல்லி இன்னைக்கு மத்திய அரசுடைய குழு வந்து பார்வையிடுது. அது காரணம் என்ன? அணை பாதுகாப்பு மசோதா. இன்னும் சொல்ல போனா முத்தலாக் தடை சட்டம், ஒரு இஸ்லாமியர் தொடர்ந்த சட்டத்துல அதில் கிடைத்த தீர்ப்பு அது. இதை வந்து நீங்க ஏன் எதுக்குறீங்க? இது கொள்கையை நீங்க ஏத்துக்கல, நாங்க ஏத்துக்கிட்டோமே. அதை இஸ்லாமிய பெண்களுக்கு தேவைங்கிற நீங்க போய் தொப்பியெல்லாம் போட்டுவிட்டு அங்க போய் உட்கார்ந்து கை நீட்டி பிரார்த்தனை பண்றீங்களே, அப்ப இஸ்லாமிய பெண்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா? அப்ப அந்த கொள்கையில் உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? இன்னும் சொல்ல போனா ஒரே நாடு ஒரே தேர்தல், புதிய குற்றவியல் சட்டங்கள், சிஏஏ பிரதமர் மோடி வேற ஏதோ ஒரு இலக்கை நோக்கி நகர்றாரு. அதுதான் டீலிமிட்டேஷன், ஒரே நாடு ஒரே தேர்தல். வேற ஏதோ இலக்கு இருக்கோ பிரதமருக்கு? அதான் சார் இன்னைக்கு நான் கேட்கிறேன். 1973 டீமிலேஷன் பண்ணப்போ 223 இருந்து 443 பண்ணப்போ இன்க்ரீஸ் 20 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணப்போ என்ன தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது? அப்ப எங்க போச்சு திமுக? இது தலைவர் இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, நாங்க கேட்கறது எந்த வகையில பாதிப்பு இல்லாம நாங்க ஏத்துக்க மாட்டோம். தமிழ்நாடு பிஜேபியே ஏத்துக்காது தமிழ்நாட்டுக்கு சீட் குறைஞ்சா, நாங்க தெளிவுபடுத்திட்டோம். ரெண்டாவது, இது குறித்து விவாதத்துக்கு வாங்கங்கிற நானு. நீங்க இதை வந்து உண்மையிலேயே அரசியல் கட்சி நடத்துறீங்க அப்படின்னா மக்கள் முன்பு விவாதத்துக்கு வாங்க. நாங்க பிஜேபி தயாரா இருக்கிறோம். எங்களோட நேருக்கு நேர் இந்த கொள்கை குறித்து பேசுவோமே. கொள்கை எதிரினா என்ன சொல்லுங்க. நாங்க மறுக்கலையே, நாங்க மக்களுக்காக இருக்கிறோம், இந்த தேசத்திற்காக இருக்கிறோம். இப்ப சிஏஎல் இருந்து புதிய கல்வி கொள்கையில் இருந்து ஆர்டிகல் 370 இருந்து இத்தனையும் நாட்டுக்காக பண்றோம். இதுல என்ன குறைபாடு எங்களோட விவாதத்துக்கு நீங்க தயாரா? நீங்க போய் தயவு செய்து உங்க தலைவர் எங்க தலைவரை நான் பார்க்க முடியும், எங்க தலைவரோட போன்ல பேச முடியும். உங்க தலைவரோட நீங்க பேச முடிஞ்சா போய் கேளுங்க.
பிஜேபி தயார் விவாதத்துக்கு, நீங்க தயாரா வாங்க, மேடை ஓட்டு பேசுவோம்.